ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ப்ரௌனி பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹோல்சேல் ப்ரௌனி பாக்ஸ் வந்து என்ன சைஸில் வாங்கணும், அப்புறம் அதோட ப்ரைஸ் என்ன, ஒரு பீஸ் ப்ரௌனி பாக்ஸ் நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு ஒரு பீஸ் ப்ரௌனியோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ப்ரௌனி பாக்ஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு 100 பாக்ஸ் 200 பாக்ஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கி வச்சுப்பேன். ஒரு பண்டலில் வந்துட்டு 50 பீஸ் ப்ரௌனி பாக்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு நிறைய சைஸஸில் வந்துட்டு ப்ரௌனி பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நான் வந்துட்டு ஹோல்சேலில் கொடுக்குற ப்ரௌனி பாக்ஸ் வந்து சைஸ் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 150 ml பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 50 பீஸ் ப்ரௌனி பாக்ஸ் வந்துட்டு 130 rupees, அதாவது 130 ரூபாய்க்கு வந்து நமக்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு ஒரு பீஸ், அதாவது ஒரு பாக்ஸ் மட்டும் நமக்கு ப்ரௌனி பாக்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா ₹2.60 தான் வரும். ஸோ அதுதான் நமக்கு ப்ராஃபிட்டுமே கூட. ஸோ அதனால் நீங்கள் மொத்தமாக பல்காக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேக்காக கொடுப்பாங்க. இது உள்ள 50 பாக்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா கூல் டவுன் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா பீஸ் போட்டு நீங்கள் பேக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ப்ரௌனீஸோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சூடோட பேக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது ஈஸியாக கெட்டு போயிடும் சீக்கிரமாகவே. ஸோ நான் வந்துட்டு 1/2 kg ப்ரௌனியில் 10 பீஸ் வந்து வர மாதிரி கட் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ ஈவனாக கரெக்டாக பேக் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா அளந்து எடுத்து இந்த பாக்ஸுக்குள்ளே போகிற மாதிரி அளந்து எடுத்துகிட்டு நீங்கள் 10 பீஸ் போட்டு பாக்ஸ்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. மேலே வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சாக்லேட் சிரப்பையுமே நம்ம வந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். டேஸ்ட்டுமே இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களுமே அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஒரு பீஸ் ப்ரௌனியோட வெயிட் வந்துட்டு 60 to 65 கிராம்குள்ளே இருக்கும் பாக்ஸோடு சேர்த்து. ஏன்னா நம்ம பீஸ் போடுறப்ப ரொம்ப அப்ராக்சிமேட்டாக கட் பண்ண முடியாது. 5 grams மைனஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம கட் பண்ண முடியும். ஸோ அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. 5 grams ரொம்ப வித்தியாசம் தெரியாது. ஸோ நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் வந்துட்டு நான் வந்து 35 rupeesக்கு சேல் பண்ணுறேன் ஹோல்சேல் ப்ரௌனிஸ்க்கு. ஸோ இதோட ரெசிபியுமே நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோம் பேக்கர்ஸ்க்கு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பேக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.